கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசாலமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சில கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனதில் அவர்கள் நினைக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நான் நல்லவனாக இருக்கிறேன், எல்லா காரியங்களையும் சரியாக கடைபிடிக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை ஏன் ஆசீர்வதிக்கவில்லை? ஒருவேளை ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறாரோ என்று சிலர் நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. தேவன் யாருக்கும் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரபட்சம் காட்டுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் தம்முடைய சில பிரமாணங்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களின் அடிப்படையிலே தான் அவர் செயல்படுகிறார். பிரமாணம் என்றால் சட்டம். ஆண்டவர் சில சட்டங்களை அவரே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை கடைபிடிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கார் இருக்குது, அது பெட்ரோல் கார் அப்படின்னா அதில் பெட்ரோல் ஊற்றினா தான் என்ன செய்யும்? அந்த காரு ஓடும். அது டீசல் காராக இருந்தால் அதில் பெட்ரோல் ஊற்றக்கூடாது, அதில் என்ன ஊற்றணும்? டீசல் ஊற்றணும். ஒருவேளை அது எலக்ட்ரிக் காராக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? சார்ஜ் போட்டு, கரண்ட்லேருந்து சார்ஜ் போட்டு அதை ஓட்டணும். அதில் பெட்ரோலோ டீசலோ ஊற்றக்கூடாது. அப்போது நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் பெட்ரோல் காரில் பெட்ரோல் போடலைன்னா அந்த கார் ஓடாது. அப்போது ரோட்டில் நிற்கணும். ஏன் அப்படின்னா, காருக்கென்று ஒரு பிரமாணம் இருக்கிறது. இந்த கார் கூட பாரபட்சம் பார்ப்பதில்லை. யார் பெட்ரோல் போட்டாலும் என்ன செய்யும்? அது ஓடும். பெட்ரோல் காராக இருந்தால் யார் பெட்ரோல் போட்டாலும் அந்த கார் ஓடும். அப்போ ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய பிரமாணங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. நாம் அந்த பிரமாணங்களை படித்து புரிந்து கொள்ளும் போது அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் தங்குதடை இல்லாமல் வர ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான தேவனுடைய பிரமாணங்களில் ஒன்று தான் விதைப்பும் அறுப்பும். அப்போ ஆண்டவர் சொன்னார், பூமி இருக்கிற நாள் வரைக்கும் இந்த விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் என்ன செய்யாது? அது ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபினான்ஸ் நிறுவனங்களை காட்டிலும், எல்லா விதமான மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும், டெபாசிட் ஸ்கீம்ஸ் எத்தனையோ இருக்குது இந்த உலகத்தில், அது எல்லாவற்றை காட்டிலும், எத்தனையோ பேங்க் செக்டரை காட்டிலும் வேதம் சொல்லித்தருகிற இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலும் அது தங்குதடை இல்லாமல் செயல்படுகிறது என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே, அதாவது தேவனுடைய சபையிலே நீங்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து விதைக்கும் போது கட்டாயமான அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, பிரசங்கியாருக்கு ஏதோ தேவை இருக்குது, அதனால தான் கொடுக்கறத பற்றி பேசுகிறாரு அப்படின்னு.
இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் காசு கேட்பார் அப்படின்னு இல்லை. என்னுடைய பெருக்கம் என்னுடைய விதையில் இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அது எப்படி பெருக முடியும் என்றால், என்னுடைய விதைப்பிலே தான் நான் பெருக முடியும். உங்களுடைய விதைப்பில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அறுவடையை எடுக்க முடியும். விதைக்காத மக்கள் அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நிலத்தில் விதைக்காத விவசாயி ஒரு நாளும் அந்த நிலத்தில் போய் எனக்கு அறுவடை வருமானு வேடிக்கை பார்க்க மாட்டார். அதற்காக காத்து கொண்டிருக்க மாட்டார். அப்போது அறுவடை வேண்டுமென்றால் நாம் விதைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய பெருக்கம், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய விதையில் இருக்குது. அந்த விதையை விதைக்கிறதில் இருக்குது. என்னுடைய பெருக்கம், என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய விதையிலேயும் அதை விதைப்பதிலேயும் இருக்கிறது. முதல்ல விதையானது விதைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, விதை நமக்கு உபயோகமற்றதாய் மாற வேண்டும். அந்த விதையினால் நமக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த யூஸும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, நாம் விதைத்த விதை சாக வேண்டும். அதாவது மண்ணோட மண்ணாக போகணும், அது மறைவாக வேண்டும். நான்காவது, எவ்வளவு அறுவடையை எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு நாம் விதையை அதிகப்படுத்தணும். அல்லது எவ்வளவு அறுவடை எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு நாம் விதைக்க வேண்டும். ஐந்தாவது, உங்கள் தேவை அல்ல, உங்கள் விதைதான் உங்களுடைய அறுவடையை தீர்மானிக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். அநேகர் நினைக்கிறேன், எனக்கு தேவை இவ்வளோ இருக்குது, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுத்தா பரவாயில்ல. கண்டிப்பாக செய்வார். ஆனால் தேவை உங்களுடைய அறுவடையை நிர்ணயிக்காது. உங்கள் விதை தான் உங்களுடைய அறுவடையை என்ன செய்யும்? நிர்ணயிக்கும். அல்லேலூயா. தேவை என்ற நிலையிலிருந்து விதை என்கிற நிலைக்கு வரணும். நீடு என்கிற ஸ்டேட்டஸில் இருந்து சீடு என்கிற ஸ்டேட்டஸுக்கு என்ன செய்யணும்? நாம் வர வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதுமே 3 விதமான நிலைகளை கொண்டது. அதாவது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் 3 நிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இது எங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதை பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். அதை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 23:1 வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி போதும். அவர் என்னை என்ன செய்கிறார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த இடத்துல பசி இருக்குது, எனக்கு தாகம் இருக்குது. ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். அதான் எனக்கு உணவு கொடுக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய், அப்படின்னா எனக்கு தாகத்தை தீர்க்கிறார். அப்போ எனக்கு தேவை இருக்குது. தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். இதுதான் முதல் நிலைமை. அப்போ தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமை தான் என்னது? முதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைமை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவுடன் நாம் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல நம்முடைய நிலைமை என்னவா மாறுதுன்னா, நம்முடைய தேவைகள் அதுக்கு முன்னாடி இருக்கும். அந்த தேவைகளை தேவன் சந்திப்பார். இதுதான் தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமை தான் முதல் நிலைமை. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, கேளுங்கள் கொடுக்கப்படும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கேளுங்கள் கொடுக்கப்படும். அடுத்து 2வது நிலைமை ஐஸ்வர்யமான நிலைமை. தொடர்ந்து வாசிப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாருங்க, ஐஸ்வர்யமான நிலைமைக்கு போறதுக்கு முன்பாக அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்ற வேண்டிய காரணம் என்ன? அவர் ஏன் என்னுடைய ஆத்துமாவை தேற்ற வேண்டும்?
அப்படின்னா ஆத்துமா சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரலாம். தேவைகள் சந்திக்கப்படுதா? ஆமாம், சந்திக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆத்துமா சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரலாம். அப்படி வரும்போது தேவன் என்னுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைகளினால் தேற்றுகிறார், அவருடைய வெளிப்பாட்டினால் தேற்றுகிறார், அவருடைய பிரசங்கத்தினால் தேற்றுகிறார். அது மட்டுமல்ல, என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் என்ன செய்கிறார்? நீ நீதியின் பாதையில் நடந்து போன்னு சொல்லலை. புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் என்ன சொல்றாரு? அவர் தான் என் கையை பிடிச்சி நடத்தி கொண்டு போறார். அல்லேலூயா. என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். உங்க பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்குது அப்படின்னா அதை கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னா எப்படி கூட்டிட்டு போவீங்க? கையை பிடிச்சு கூட்டிட்டு போவோம். ஏன் கையை விட்டா என்ன ஆகும்? அது பாட்டுக்கு ஓடும். வண்டியில் அடிபட்டு அதுக்கு காயமாயிரும். அப்போ நாம் என்ன செய்வோம்? கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போவோம். ஆண்டவர் அதே போல தான் நடத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவைகளை சந்திக்கிற அதே நேரத்தில் ஆத்துமா சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏகப்பட்டது வருது. அப்படி வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தைகளினால் வசனத்தினால் நம்மை தீர்த்துகிறார். மட்டுமல்ல, நீதியின் பாதைகளிலே எனக்கு நடக்க தெரியல, அதனால் அவரு என் கையை பிடிச்சி என்ன செய்கிறாரு? உங்கள் கையை பிடிச்சி அவரை நடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு அடுத்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடத்தினாலும்னு வசனம் வரல. தாவீது அப்படி எழுதல. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் தெரிஞ்சோ தெரியாம, நான் அதை மரண இருள் அந்த பாதையில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்க. ஆனால் தெரியாமல் போகிறது தான் அது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து சென்றாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா மரண இருளை நோக்கி நாம் நடக்கும்போது பொல்லாப்பு வரும். ஆனால் அந்த பொல்லாப்புக்கும் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறதுனால தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாட்டை அன்றைக்கே தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் மரண இருள் வருதா, பொல்லாப்பு வருதானா? வருது. அது உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரு. ஏன் பயப்பட வேண்டியதில்லை? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தடி எதுக்குன்னா எதிரி அடிக்க. கோல் எதுக்குன்னா எனக்கான ஆகாரத்தை, ஆட்டுக்கான ஆகாரத்தை என்ன செய்யறது? மரத்துலேருந்து பிடுங்கி போடுறதுக்கு. அல்லேலூயா. இந்த கோலும் தடியும் என்னை அடிக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்னா கையை பிடிச்சி நடத்திட்டு போகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாமளே போனாலும், நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டுக்குட்டிகள் ஒழுங்காக போய்கிட்டு திடீர்னு 2 ஆடு என்ன செய்யும்? தவிக்கிட்டு ரோட்டு பக்கம் ஓடும், பின்னாடி பஸ் வந்துக்கிட்டு இருக்கும். மேய்ப்பர் என்ன செய்வார்? போய் 2 சாத்துவாரா? இல்லை. அவர் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார். அதை வச்சு என்ன செய்வார்? வாயில் சவுண்டு கொடுத்துக்கிட்டே போவார். பெரும்பாலும் அந்த சவுண்டுக்கே என்ன செஞ்சிடும்? உள்ளே வந்துடும். அல்லது குச்சியை வச்சு என்ன செய்வார்? அதை இது பண்ணுவார், ஒதுக்கி விடுவார். குச்சி வச்சு அடிக்க மாட்டார். அல்லேலூயா. உலக பிரகாரமான மெய்ப்பணிக்கு அந்த அறிவு இருக்கும்போது ஆண்டவருக்கு இருக்காதா என்ன? அவர் கையில் வைத்திருக்கிற கோலும் தடியும் நம்மை அடிப்பதற்கல்ல, தடி எதிரியை தாக்குவதற்கு. ஆடுகளை என்ன செய்யும்? கடிக்கிறதுக்கு. சிங்கங்களும் ஓநாய்களும் வரும்போது அதை தடுப்பதற்கு, பிசாசை தடுப்பதற்கு, பிசாசை அடிக்கிறதுக்கு. கோல் நமக்கான ஆகாரத்தை எடுத்து போடுவதற்கு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் வருது. அடுத்து வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இதுதான் 2வது நிலைமை, ஐஸ்வர்யமான நிலைமை. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். சத்துருக்கள் பார்க்கும்போது அவர்கள் பார்க்கிற வண்ணமாய் தேவன் உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை, பந்தி, ஒரு 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 ஃபீஸ்ட் ஏற்பாடு பண்ணுறாரு ஆண்டவர். ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்குறாரு. பந்தியில் எப்பயுமே தேவைக்கு அதிகமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பந்தி.
அப்போது தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமையிலிருந்து ஐஸ்வர்யமான நிலைமைக்கு நாம் அடுத்ததாக கொண்டு செல்லப்படுவோம். அந்த நிலைமைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? போகணும். இதை விசுவாசித்தா தான் போக முடியும். நீங்களும் விசுவாசிக்கணும், நானும் விசுவாசிக்கணும். ஆனால் ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நாம் இல்லை. அதோட மேலான சூழ்நிலையில் தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறார். ஐஸ்வர்யமான நிலைமைக்கு தேவன் என்ன செய்கிறார்? உங்களை என்னையும் கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எதிரிகளின் முன்னால் என்னை இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்த என் தேவன், உங்களை இந்த ஊழியத்திற்கு அழைத்த தேவன் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்பாடு செய்கிறார். அவர்கள் பார்க்கிற விதமாய் உங்களையும் என்னையும் தலையிலே எண்ணெயை வைத்து அங்கீகாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த எண்ணெய் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுன்றது அங்கீகாரம். உலக மனிதர்கள் உங்களை அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காமல் போகலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மை அங்கீகரித்திருக்கிறாரா? அதுதான் முக்கியம். அவர் பார்க்கிற பார்வை தான் சரியான பார்வை. மற்றவர்கள் பார்க்கிற பார்வை சரியான பார்வை கிடையாது. அவங்கள இந்த மட்டத்தில் பார்க்கிறவங்க. ஆண்டவர் மேலிருந்து பார்க்கிறவர், கழுகின் பார்வையிலே பார்க்கிற தேவன். அவர் பார்க்கிற பார்வை தான் சரியான பார்வை. எப்பொழுதுமே அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷனை எப்படி சொல்லிட்டு, அந்த மனுஷனை அப்படி சொல்லி, எவன் என்ன சொன்னாதான் நமக்கு என்ன? அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் நான் அழைக்கப்படவில்லை. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அதான் முக்கியம். நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொன்னார். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் தான் பரிசுத்தவான்கள். இது ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி எந்த மனுஷனும் இங்கே பேச முடியாது. மனுஷன் சொல்கிற வார்த்தைகள்லாம் நிற்காது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் நிற்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிறத தான் நம்ம மனசில் வைக்கணும். அதை தான் பெருசாக நினைக்கணும். மனிதன் உங்களை குறித்து 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம். அதெல்லாம் தூக்கி போடும். முதல்ல அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. அதை மைண்டில் வைக்க பிசாசு அதை வச்சு உங்களை சோர்ந்து போக பண்ணுவான். உங்களை என்ன செய்வான்? அதை வச்சு உங்களை டம்ப் பண்ணுவான். உங்களை அடுத்த ஆவிக்குரிய ரீதியில் வளரவே விட மாட்டான். ஆனால் தேவனுக்குள்ளே நீங்கள் வளரணும்னா கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் பிடிங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறதான் முக்கியம். ஒரு ப்ராடக்டை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களோ அவங்க சொல்கிறதான் உண்மையான கூற்றே தவிர மற்றவர்கள் சொல்வது உண்மையான கூற்று அல்ல. உங்களை என்னை படைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை என்னையும் தாயின் கருவில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உண்மை. அதை நீங்களும் நானும் நம்பணும், அதை விசுவாசிக்கணும், அதை மனதில் வைக்கணும். அல்லேலூயா. அப்போது ஐஸ்வர்யமான நிலைமையை நோக்கி நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2வது நிலைமை அதுதான். அதை நடத்துகிறார். அதுக்கான வசனம் எதுனா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் கேளுங்கள் கொடுக்கப்படும். ஐஸ்வர்யமான நிலைமைக்கு போகணும்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. என விதைக்கும் போது தான் தேவன் அறுவடையை தர முடியும். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரமாணம். 3வதாக நிலைமை இருக்கிறது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமான நிலைமை. அதை வாசிங்க. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுதான் 3வது நிலைமை. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுதான் 3வது நிலைமை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் 3வது நிலைமை. முதல்ல தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமை, 2வது ஐஸ்வர்யத்தின் நிலைமை, 3வது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் நிலைமை. இதுதான் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்போ மிக மிக அதிகமாக விதைக்கணும். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன், அப்படிதான் அவசரம் வருது. விதைக்கிறவன் ஒவ்வொன்றா இப்படி ஒவ்வொரு நெல்லாக விதைச்சிக்கிட்டு இருக்க மாட்டான், ஒவ்வொரு கோதுமையாக அப்படி விதைக்க மாட்டான். எடுத்து என்ன செய்வான்? அள்ளி விதைப்பான். அப்படித்தான் நீங்களும் நானும் விதைக்கிறோம். அப்படி விதைக்கும் போது தான் நாம் நிரம்பி வழிக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஏன்னா விதைச்சா அறுவடை உண்டு. இதை நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு அதுதான், எனக்கு அதுதான். எவ்வளவு அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அறுவடையை தருகிறார். அநேகர் இந்த வசனங்களை ரொம்ப ஏளனமாக நினைக்கிறது. கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பாஸ்டர்மார்கள்
யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பான். என்ன பேசுகிறான்? ஆண்டவர் கொடுத்தா கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதனால ஆண்டவரை நம்புகிறாங்க. வேறு யாரை நம்புறது? மனுஷனை நம்பலாமா? இல்லை வெளிநாட்டில் வேலை செய்கிற நம்ம சொந்தக்காரரை நம்பலாமா? அவர் வந்து நமக்கு இது செஞ்சிருவார் அதை செஞ்சிருவார் நம்பலாமா? அது கரெக்டா? இல்லை நீ ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாரு. இதை அதிகமாக சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காத, நீ என்ன ஆண்டவருக்கு செய்ய போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதுக்கு ஈடாகுமா? முதல்ல ஈடாகும்னா செய்யுங்க. நான் செய்கிறத பற்றி தப்புன்னு சொல்லலை. ஆனால் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய உயிரையே, தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போன அத்தனை காரியங்களையும், பாவத்தின் கட்டுக்கள், சாபத்தின் கட்டுக்கள், வியாதியின் கொடூரங்கள், தரித்திரத்தின் அந்த தீமைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் பாடுபட்டு நல்ல வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதங்களை அவர் பிசாசை ஜெயித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொண்டு வந்தார். அவர் செஞ்சதை விட நீங்கள் நான் என்ன பெருசாக செஞ்சிட முடியும் நான் கேட்குறேன். முதல்ல இதற்கு ஊழியர்கள் பதில் சொல்லணும். என்ன செஞ்சிட போகிறோம்? அவர் சொன்னதை செய்கிறத தவிர வேற ஒன்று அவர் செஞ்சதுக்கு மேலாக எந்த காரியத்தை நீங்களும் நானும் செஞ்சிட முடியாது. நம்ம உயிரே கொடுத்தாலும் அவர் உயிரை கொடுத்ததுக்கு ஈடாகாது. அவர் உயிரை கொடுத்ததுனால உலக மக்களின் மீட்பு உண்டானது. நீங்களும் நானும் உயிரை கொடுக்கறதுனால ஒரு மீட்பு உண்டாக போகிறது இல்லை. அப்போ நமக்கு ஒரு தேவைன்னா யார்கிட்ட கேட்கறது? அதுக்கு பதில் கிடையாது ஊழியர்கள்ட்ட. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் பேசக்கூடிய அநேக ஊழியர்கள் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட இதுக்கு விதைச்சா அதை கொடுப்பாரு, 100 ரூபா போட்டால் 1000 ரூபா கொடுப்பாரு. அது வசனம் இருக்கியா? நானா எழுதின வசனத்தை? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது எழுதுனது யாரு? இது எழுதுனது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். சபைக்கு எழுதுகிறார். எதுக்கு எழுதணும்? அதை எப்படி விதைக்கணும், எப்படி அறுவடை எடுக்கணும்னு விவசாயிக்கு பாடம் எடுக்கிறார் அவர் கிடையாது. விசுவாசிக்கு அவர் சொல்லி தருகிறார். எப்படி விதைக்கணும், எப்படி அறுவடை எடுக்கணும், விதைச்ச அறுவடை உண்டுன்றதை எழுதுகிறாரு. அவருக்கு சொல்லி கொடுத்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ வசனத்தின்படி தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சிலர் கிண்டல் பண்ணுறது, கொடுத்தா கிடைக்குமா? நீ அப்படியே உட்காந்துரு. ஒவ்வொரு தேவைக்கு ஜனங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, அது வாங்கணும் இது வாங்கணும்னு இப்படி ஜனங்கள்கிட்ட அறிவிப்பு கொடுத்து கொடுத்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே உட்காந்துரு. இன்னைக்கு விதைச்சா அறுவடை கிடைக்கும்ன்ற சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லியே தராத அப்புறம் ஜனங்க எப்படி விதைப்பாங்க? அப்புறம் இந்த மாதம் அவங்க கொடுக்கல, அந்த மாதம் அவங்க கொடுக்கலன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. ஏன்னா சத்தியம் இதுக்கும் தெரியாது, இதுக்கு சொல்லித்தரவும் தெரியாது. ஆனால் சொல்லித்தரவங்களை கேள்வி பண்ணுறது. அதனால தான் அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது. தேவையை பூரா ஜனங்கள்கிட்ட சொல்லி யார் சொல்ல சொன்னது? உடைய ஆண்டவர் அப்போ இப்படி தான் அழைத்தாரா? தேவைகளை பூரா மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அழைத்தது தேவன், அவர் தான் சந்திப்பார். அப்போ தேவையை ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணுமா? வேற யார்கிட்ட சொல்கிறது? கர்த்தர்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு அதான் சொல்லித்தரேன். என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். பெரியவர்கிட்ட பெருசாகவே கேட்டு பழகுங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. அதெல்லாம் அதெல்லாம் கண்ட செய்தியை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, கண்ட சேனலையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. எல்லாம் கண்ட குப்பையும் கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து அந்த குப்பையை அப்புறம் கொட்டி விட்டு போயிடுமா. அதை பூரா கேட்டு கடைசியில் நம்ம என்ன செய்யணும்? குப்பை கடங்கா உட்காந்துருக்கணும். குப்பை எப்பயுமே நார செய்யும், நாரும். டிவியில் இந்த ஐயா தான் பேசுகிறாரு, அந்த ஐயா தான் பேசு, எந்த கொய்யா பேசினாலும் கேட்கக்கூடாது. அது சத்தியத்தின்படி இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பது பிசாசுடைய விருப்பம். இப்போ ஊழியருடைய விருப்பம் என்னவா இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவருடைய விருப்பம் தான் என் விருப்பம். இதற்கு மாறா எந்த ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, அவன் பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். கவனமாக இருங்க. நம்ம சேனல் தாயா, அந்த சேனல் தாயா, நான் இதில் தாயா பார்க்குறேன், அதில் தாயா பார்க்குறேன், கண்டதையும் பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் மாறுவீங்க. பி கேர்ஃபுல். இந்த வசனம் பூரா எழுதுனது நான் கிடையாது, என் சொந்த கருத்து கிடையாது. இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
அப்போ அள்ளி தூவி விதைக்கும் போது மிக மிக பெருக்கமான அறுவடையை நீங்களும் நானும் எடுக்க முடியும். அப்போ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமையில இருந்து ஐஸ்வர்யமான நிலைமைக்கு போகணும். ஐஸ்வர்யமான நிலைமையிலிருந்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் நிலைமைக்கு நேராய் நீங்களும் நானும் போகணும். நம்முடைய அறுவடை நாம் விதையை விதைக்கிறதுல தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போதான் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். இப்போ அடுத்த கேள்வி, ஏன் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்? எனக்கு தான் அதுக்கு முன்னாடியே போதுமானதுக்கு அதிகமானது வந்துருச்சே, இப்போ நிரம்பிலாம் ஏன் வழியணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு செழிப்பை கொடுக்கறதுடைய நோக்கம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கல்ல மற்றவர்களுக்கு பயன்படணும். அல்லேலூயா. செழிப்பினுடைய நோக்கம் அதுதான். தேவை சந்திக்கப்படணும், தேவைக்கு அதிகமாக உங்ககிட்ட இருக்கணும், அதான் ஐஸ்வர்யத்தின் நிலைமை. அடுத்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் நிலைமை. அந்த நிலைமைக்கு வரும்போது அந்த நிரம்பி வழிகிறது எல்லாம் வேஸ்ட்டாக தானேயா போகுது? அது வேஸ்ட் இல்லை, அது பூரா மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று, இந்த விதையை விதைக்கிற காரியத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, உங்கள் விதை நல்ல நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும். விதைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஆமாம் விதைச்ச அறுவடைன்றது நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் எங்கே விதைக்கிறது அப்படின்னா, அது நல்ல நிலத்தில் என்ன செய்யணும்? விதைக்கப்பட வேண்டும். உவமைகள்லேயே த மதர் ஆஃப் பேரபிள்னு சொல்லுவாங்க, தாய்மையான உவமை. 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்ட உவமை எது அப்படின்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அங்கே ஒரு 4 நிலத்தை பற்றி பேசுகிறார். முதல் நிலம் என்ன அப்படின்னா, வழியருகே உள்ள நிலம். வழியருகே உள்ள நிலம். ரெண்டாவது என்ன நிலம்? கற்பாறை உள்ள நிலம். ரெண்டாவது என்னதுங்க? கற்பாறை உள்ள நிலம். மூன்றாவது முள் உள்ள நிலம். என்ன நிலம்? நான்காவது தான் என்னது? நல்ல நிலம். இந்த உவமையை சொன்னது யாரு? பேதுருவா? ஆண்டவரே சொன்னார் இல்லையா? இப்போ நல்ல நிலத்தில் விதைக்கும் போது தான் அது நமக்கு பெருக்கத்தை என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை, அறுவடையை கொண்டு வரும். இந்த 4 நிலம் சொன்னோம் பாருங்க, இந்த 4 நிலத்திலையும் நம்ம விதைக்க முடியும். விதைக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. வழியருகே உள்ள நிலத்தில் விதைக்கலாம், கற்பாறை உள்ள நிலத்தில் விதைக்கலாம், முள் உள்ள நிலத்தில் விதைக்கலாம், நல்ல நிலத்திலையும் விதைக்கலாம். 4 நிலத்திலையும் விதைக்கலாம். விதைக்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை. ஆனால் அறுவடை எங்கேருந்து வரும்? முதல் 3 நிலத்தில் வராது. 4வதாக நாம் விதைத்த நல்ல நிலத்தில் இருந்தால் என்ன செய்யும்? அறுவடை வரும். அல்லேலூயா. இந்த நல்ல நிலம் எதுன்றத ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நல்ல நிலமாகிய சபையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை என்ன செய்வாங்க? செய்து கொண்டுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுடைய தேவைகளை அந்த சபையை சந்திக்கும். அல்லேலூயா. அவங்க தேவையை அந்த சபையை என்ன செய்யும்? சந்திக்கும். அது நல்ல நிலம். ஆனால் சில சபைகள் தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்வதற்கு ரொம்ப திணறுவாங்க. அதாவது ஊழியத்தின் ஆரம்பத்தில் அது இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆரம்ப கட்ட ஊழியம் முதல் ஒரு 3 வருஷத்தில் அந்த மாதிரி இருக்குது, பெரிய காணிக்கை இல்லை, ஒன்றும் இல்லை, ஊழியருடைய தேவைகள் ரொம்ப இருக்குது அப்படின்னு இருக்கிறது தப்பு கிடையாது. அது ஆரம்ப கட்டத்தில் அது ரைட். ஆனால் போக 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 எல்லா நாளும் அதே மாதிரியே இருக்குது அப்படின்னா அது நல்ல நிலமாக இல்லை. பெரிய நோக்கமோ தரிசனமோ இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். குறிப்பாக சொல்லணும்னா மெயின்டெனன்ஸ் மோடில் இருப்பாங்க.
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அநேக சபைகள், அநேக சர்ச்சஸ் இதை விட பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறத விட பெரிய லெவல்லலாம் இருக்குது சர்ச்சஸ். ஆனால் அந்த மாதிரி சபைகளில் பெரிய சர்ச்சாக இருக்கும், விசேஷ நாட்களில் கூட 10 பேர் தான் இருப்பான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 10 பேர் தான் இருப்பாங்களாம் உள்ள. யாரும் போகிறதில்ல சர்ச்சுக்கெலாம், யாரும் போகிறதில்ல. அவர் அமெரிக்காவில் ஊழியம் செய்த ஒரு போதகர், அவர் சொல்கிறார், சேப்பல்ஸ்ன்னு வாங்க, அந்த சேப்பல்ஸில் எங்கே போனாலும் விசேஷ நாட்களில் கூட 10 பேர் 15 பேருக்கு மேலே இல்லை. அந்த 10 பேர் அவ்வளோ பெரிய சர்ச்சில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அநேக பாதிரியார்கள் சர்ச்சஸில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை வாடகைக்கு விட்டு, ரூம்ஸ் எல்லாம் வாடகைக்கு விட்டு, அதில் வரக்கூடிய காசில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் அங்கே நடக்குது. ஏன்னா பக்தி இல்லை, தேவ பக்தி அங்கே, பேர் தான் கிறிஸ்தவ நாடு, ஆனால் தேவ பக்தி என்ன இல்லை, அங்கே இல்லை. பக்தியுள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுது. அந்த வகையில் நம்முடைய இந்திய நாடு பக்திக்கு பெயர் பெற்ற நாடு. அல்லேலூயா. தேவ பக்தி நான் சொல்லலை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். எந்த மசூதிக்கு போங்க, எந்த கோயிலுக்கு போங்க, எந்த சர்ச்சுக்கு போங்க, கூட்டம் இருக்கும். ஏன்? கடவுள் மேலே பக்தி. மற்ற எல்லா நாடுகளை காட்டிலும் இந்திய நாட்டில் கடவுள் பக்தி அதிகம். அல்லேலூயா. அது அவரே சொல்கிறார், அந்த ஊழியக்காரர். இந்திய நாட்டை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை தேர்ந்தெடுக்கலைன்னா அப்புறம் வேறு யாரை தேர்ந்தெடுக்கிறது? அவர் மேலே பக்தி, அதாவது யார் மேலேயோ பக்தியாக இருக்கிறான். பக்தியாக இருக்கிறவனை தான் என்ன செய்ய முடியும்? அவர் மீதான பக்திக்கு நேராக திருப்ப முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல நிலங்களை கண்டுபிடிக்கிறது மிக மிக எளிதான காரியம். குறிப்பாக அதில் சொல்லணுன்னா, நல்ல நிலத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் மேலே ஒரு நாளும் உங்களுக்கு கோபம் வராது. ஆண்டவர் மேலே அன்பு தான் ஜாஸ்தியாகும், முதலாவது. ரெண்டாவது, நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் அந்த நல்ல சபையும் அந்த ஊழியரும் விரும்புவாங்க. நீங்கள் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தார். ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாரா? விலகி போல. சின்ன சின்ன தவறுகள் இருந்தது, ஆனால் ஆண்டவரை முற்றிலுமாய் விலகி என்ன செய்யல? அவர் போகலை. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன். கடைசி வரை ஆண்டவர் அவர் கூட இருந்து நடத்தினார். ஆண்டவரை தான் வணங்கினார். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியாது. இது ஆண்டவரே சொல்லியிருப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெறுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, பிரமாணங்களை பூரா போய் என்ன செய்ய கை கொள்ளுன்றாரு. நான் அதை சிறு வயது முதற்கொண்டு என்ன செய்கிறேன், அது எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறான். அதுவே முதல்ல பொய். ஏன்னா 10 கட்டளையில் ஒரு கட்டளை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாமல் இருக்கணுன்ற. சின்ன வயசுலேருந்து பொய் சொல்லாமல் இருப்பானா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து தைரியமாக சொல்கிறான், நான் எல்லாத்தையும் சின்ன வயசு வந்து பெர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறேன். இந்த பெர்ஃபெக்ஷன் பேசுகிற ஆளுகள்கிட்ட பிரச்சனையும் அதுதான். சுயநீதியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது? நாங்கள் தான் கரெக்டு. அநேக சபைகள் அப்படி உண்டு. நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம் சொல்கிறாங்களா இல்லையா? நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம். நாங்கள் சனிக்கிழமை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் தான் பழைய ஏற்பாட்டின் மெத்தடில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ஆகையினாலே நாங்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து முழுக்க நாங்கள் வந்து பரிசுத்தமாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆகையினால நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம்னு ஒரு கூட்டம். நல்ல காலம் ஆண்டவர் இவங்க யாருக்கிட்டையும் அந்த டோக்கனையும் பாஸையும் கொடுக்கல பரலோகம் போகிறதுக்கு.
கொடுத்துருந்தா நம்ம நிலைமை அதோ கதி தான். பேதுருட்ட கூட கொடுக்கல. பேதுருட்டே கொடுக்கலன்னு இவங்கள்ட்ட எப்படி தருவார்? அவரே வச்சிருக்கிறார். யாரை பரலோகம் கூட்டு போகணும், யாரை கூட்டு போகக்கூடாதுன்னு அவரே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மகா இரக்கமுள்ள தேவன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டின பிதா. அல்லேலூயா. வசனம் பிரசங்கிக்கப்படணும் சபையில். நல்ல சபை எது, நல்ல நிலம் எது? வசனம்தான் அங்கே பிரதானமாக இருக்கும். தேவன் தான் பிரதானமாக இருப்பார். ஊழியக்காரர் அல்ல, விசுவாசிகள் அல்ல, அதிகமாக காணிக்கை கொடுக்கிறவர் அல்ல, காணிக்கை கொடுக்காதவரும் அல்ல, ஊழியத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருக்கிறவர் அல்ல, ஈடுபாடு இல்லாமல் இருப்பவர் அல்ல. இவங்கெல்லாம் பிரதானமாக இருக்க மாட்டாங்க. தேவன் மட்டும்தான் அங்கே பிரதானமாய் இருப்பார். வசனம் அதிகமாக பிரசங்கிக்கப்படும். அது நல்ல சபை. வசனத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ஆவியானவர் அதை விளங்க பண்ணுவார். வசனத்தினுடைய சரியான வெளிப்பாட்டை தேவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதை சொல்லி தருவார். அதுதான் நல்ல சபை. இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உற்சாகமாக என்ன செய்வீங்க? விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளை உணர்ச்சி வசப்படுத்தியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல நிலம் அல்ல, அது நல்ல சபை அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை உணர்ச்சி வசப்பட வைத்து அல்லது கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல சபை அல்ல. கட்டாயப்படுத்துறதுன்னா என்ன? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு செமினார் ஒன்று நடத்துனாங்க, ஒரு பெரிய ஸ்தாபனம், 3 நாட்கள் செமினார். இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா கூட்டம் முடிய போது 3ஆவது நாள் அப்போது காணிக்கை எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் காணிக்கை வேறு எடுக்கிறாங்க. எடுத்தாச்சு, பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. பின்னாடி அதை எண்ணுறாங்க. என்னன்னா 5000 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது. அதாவது செலவு பண்ணதுக்கும் வந்ததுக்கும் 5000 ரூபா ஷார்ட்டேஜ். இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க? பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டி ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ஜனங்கள்கிட்ட, இப்போ ஒரு 5000 ரூபா எங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது, நீங்கள் எங்களை ஷார்ட்டேஜில் விட்டுட்டு நீங்கள் எப்படி போவீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னது இது. அவர் சொல்கிறாரு, அந்த ஸ்தாபனத்தினால 5000 ரூபா இல்லை 2 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆனாலும் சந்திக்க முடியும். அது அவ்வளோ பெரிய ஸ்தாபனம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க கை காசை போடுறதுக்கு அங்கே என்ன இல்லை, மனசு இல்லை. மறுபடியும் ஜனங்கள்கிட்ட வந்து ஜனங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க. போயிட்டு வந்த ஒருத்தர் அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னாராம், ஐயா வந்த ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னாங்க, கடைசியில் போனதுக்கு இருக்கிறதப்புறம் உருவிட்டு விட்டாங்க அப்படின்னு. இதுதான் கட்டாயப்படுத்துறது. உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுனா என்ன? மேடையில் நின்று அழுகிறது, ஓன்னு அழுவாங்க. நாம் ஒரு சர்ச்சுக்கு இடம் வாங்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கல் என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க. ஒரு செங்கலுடைய விலை எவ்வளவு? இவ்வளவு. ஒரு செங்கல் வாங்கினாலும் சரி, 10 வாங்கினாலும் சரி, 100 வாங்கினாலும் சரி, நாம தான் அதை கட்டணுன்ட்டு என்ன செய்வாங்க? உணர்ச்சி வசப்படுத்துறது. ஜனங்கள் என்ன செய்கிறது? இதில் நிறைய பேர் உட்காந்து அப்படியே ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்குது. இந்த மேஜிக் வேலையெல்லாம் இங்கே பண்ணுறது கிடையாது, கட்டாயப்படுத்துறதும் கிடையாது, உட்காந்து அழுதுகிட்டு எல்லாரையும் உணர்ச்சி வசப்படுத்தி அப்படியே உங்களை ஏமாத்துறதும் கிடையாது. வசனம் பிரசங்கிக்கப்படும். வசனத்தின் வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தவுடன் நீங்கள் உற்சாகமாய் விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோதான் இங்கே விஷயம். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிச்சு என்ன செய்யணும்? இருக்கணும். விசுவாசிக்கிறவர்களையும் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். என்ன வசனம் சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு. அப்போ விசுவாசிக்கிறவனே ஆண்டவருக்கு பிடிக்கும், உற்சாகமாய் கொடுக்கிறவனே ஆண்டவருக்கு பிடிக்கும். உற்சாகமாக எப்போ கொடுப்பான்? வசனத்தை கேட்குறான்,
அதை விசுவாசிக்கிறான். விசுவாசித்தா தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அப்போ விசுவாசமும் அங்கே வேலை செய்யுது. அல்லேலூயா. விசுவாச கிரியை செயலுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் உதாரத்துவமாய் கொடுப்பது. அல்லேலூயா. அது விசுவாச கிரியை. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வசனம் சொல்லுது. நாம் விசுவாச கிரியை செய்கிறோமான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்திலே செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, விதைப்புக்கும் அறுப்புக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ளணும். விதைப்புக்கும் அறுப்புக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி உண்டு. மார்க் 4வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். மார்க் 4, 26, 27. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அது எதற்கு ஒப்பாக இருக்குதான்? ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைக்கிறான். விதைச்சிட்டு என்ன பண்ணுறான்? போய் வீட்டில் போய் தூங்கிடுறான். பகலில் எந்திரிக்கிறான். அவனுக்கு தெரியாத விதமாய் விதையானது என்ன செய்யுது? முளைக்கிறது, பயிராகிறது. இதற்கு ஒப்பாய் எது இருக்குதான்? தேவனுடைய ராஜ்யம். அப்போ விதையை மனுஷன் விதைக்கிறான், போய் தூங்குறான். விதை வளர்ந்திருக்கான்னு போய் நிலத்தை தோண்டி பார்ப்பது கிடையாது. விதைச்சிட்டான்னா அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுது, அவன் நம்பிக்கையாக இருக்கிறான், கண்டிப்பாக அந்த விதை என்ன செய்யும்? வளரும். ஆனால் அடுத்த நாள் காலையில் அவன் போய் தூங்கி அடுத்த நாள் காலையிலே வந்து என்ன செய்யறது இல்லை? அந்த விதை வளர்ந்துருக்கான்னு திரும்ப தோண்டி பார்க்கறது இல்லை. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் தோண்டி பார்க்குறாங்க. அதுதான் அவிசுவாசம். விதைச்சிட்டேன், இவ்வளோ காசை நான் கொண்டு போய் விதைச்சிட்டேன், இது திரும்ப வருமா? அறுவடை எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு அவிசுவாசமாக இருக்கிறோம் பாருங்க. அதுதான் நிலத்தில் போய் தோண்டி பார்க்கறதுக்கு சமம். தோண்டி பார்க்கக்கூடாது, அவிசுவாசமாக இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, நம்பிக்கையாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ விதையை விதைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுமையோடு என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தோடு இங்கே என்ன சேருது? வாசிக்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம், எபிரேயர் 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் மன்னிக்கணும், அந்த வசனம் இல்லை. சரி, நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் பொறுமை இல்லாமல் இருக்கு. அப்போ விசுவாசத்தோடு என்ன இருக்கணுமா? பொறுமை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு, அதுக்கான வசனம் தான் நான் எடுத்தது. கிறிஸ்துவான அதாவது வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியாயிராமல் அப்படின்னு வரும். அதை எடுத்தவங்க வாசிங்க அந்த வசனத்தை. 9ல்
அந்தபடியே ம். அவன் பொறுமைக்காக காத்திருந்து. எந்த வசனம்? எபிரேயர் 6:16. 6:16. ஆமாங்க 6:15 பாஸ்டர். வாசிங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து ம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். 11. 6:11 வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய். இப்ப இங்க யாரை குறிச்சு பேசுறாரு அப்படின்னா ஆபிரகாம் குறிச்சு தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் எப்படி இருக்காதீங்க, முதல்ல அசதியா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. அப்ப ஆசீர்வாதம் எந்த வடிவில் வருது? வாக்குத்தத்தம்னா என்னது? வாக்குத்தத்தம்னா என்ன? பைபிள்ல வாக்குத்தத்தம்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னது? முன்னாடி சொன்னதை நிறைவேற்ற. யார் சொன்னது? தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்கு அல்லது நமக்கு சொன்ன வார்த்தை. அப்ப வாக்குத்தத்தம்னா என்னது? தேவன் சொன்ன வார்த்தை. இங்க நல்லா அந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணிக்கங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. அப்ப ஆசீர்வாதம் எந்த வடிவத்தில் வருது? தேவனுடைய வார்த்தையில தான் என்ன செய்யுது? ஆசீர்வாதம் எதுல இருக்குது? தேவன் சொன்ன வார்த்தையில. இது புரியணும் முதல்ல. ஆசீர்வாதம் கூரையை பற்றிக்கிட்டு பொத்துன்னு உழுகிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லும்போது தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? கோணலானவைகளை கரெக்டாக சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும். யாரு முன்பா போய்? அந்த வசனம் எடுத்திருக்கீங்களா? எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். வசனம் சொன்னா வாசிக்கலாம், வசனம் சொல்லலைன்னு எப்படி வாசிக்கிறது? நான் உனக்கு முன்னே போய். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு அவர் நமக்கு முன்பாக போய் என்ன செய்யறானா? இது நமக்கு நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கோணலான எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? அப்ப எனக்கு முன்னாடி கோணலான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது. எனக்கு தெரியாது, நான் அது நேராக தான் இருக்குன்னு நினைச்சு நான் போய்கிட்டு இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் எனக்கு முன்பாக சென்று கோணலான எல்லா காரியத்தையும் என்ன செய்யறாராம்? அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை தேவன் எதில் வச்சிருக்கிறாரு? அவருடைய வார்த்தையில வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். இது சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். அவரோடு நாம ஜெபம் பண்ணும்போது வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பார்? ஒவ்வொரு வசனத்தை கொடுத்து. அது உங்கள் குடும்பத்திற்கான வாக்குத்தத்தம். அப்போ நீங்க அசதியா இருக்காதீங்க. வாக்கின் மூலம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை எப்படி பெற முடியுமா? அடுத்து வாசிங்க. 6:11. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் வார்த்தையின் வடிவில் வருது. அதை விசுவாசத்தினாலும். முதல்ல எப்படி பெற முடியுமா? விசுவாசத்தினாலும். அடுத்து நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அப்போ இதற்கு முன்பாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்தரித்தவர்களை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அதை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, ஆசீர்வாதம் அவங்களுக்கும் வார்த்தையின் வடிவில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதை அவங்க எப்படி சுதந்திரிச்சாங்க? முதல்ல விசுவாசிச்சாங்க. எதை? தேவன் சொன்ன வார்த்தையை. விசுவாசத்தோடு அவங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு? வெறும் பொறுமை இல்லைங்க, நீடிய பொறுமை. சில நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம்
ரசிக்கப்பட்டு 3-4 வருஷத்துலேயே அவங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க, நான் என்ன ஆகலை, நான் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் பெருசாக எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வார்த்தையை கொடுத்துருக்குறேன், பூமியே நிலை மாறினாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். அவர் சொன்னால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதுக்கு நமக்கு தேவை விசுவாசம். அது இருக்குதான்னா இருக்குது. எது இல்லாமல் போச்சு? நீடிய பொறுமை. ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். விசுவாசமும் நீடிய பொறுமையும் ரெட்டை குழந்தை மாதிரி. விசுவாசமும் இருக்கணும், அதை சுதந்திரிக்கும் வரை அந்த பொறுமையும் இருக்கணும். சிலர் பொறுமையாக இருக்கிறாங்க, ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. நடக்கும்போது நடக்கட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, ஆனால் பொறுமை இருக்குது. நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ நம்ம என்ன செய்வது அப்படின்னு. சிலருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் பொறுமை இல்லை. பைபிள் சொல்லுது வெறும் பொறுமைன்னு கூட சொல்ல, நீடிய பொறுமை வேணுமா. ஒரு விவசாயிட்ட போய் இன்னைக்கு விதை விதைச்சிட்டிங்க, ஒரு வாரத்தில் அறுவடை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நம்மளை பார்த்து சிரிப்பார். ஏன்? ஒரு வாரத்தில் என்ன செய்ய முடியாது? அறுவடையை எடுக்க முடியாது. ஒரு வாரத்தில் தான் வேறு கீறு விட்டு கீழே வளரும். அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், விதைப்பதற்கும் அறுவடையை எடுப்பதற்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அதுவரை பொறுமையாக இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாச பொறுமையோடு இருக்கணும். கரெக்டாக சொல்லணுன்னா அவிசுவாச பொறுமையோடு இருக்கக்கூடாது. அதான் நடக்கும்போது நடக்கட்டியா அப்படிங்கிறது இல்லை. விசுவாச பொறுமை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தான் சொல்றாரு, சில நேரம் அந்த விசுவாசத்தினுடைய அளவு கூடும் குறையும், சுத்தமாக டவுன் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காந்துருந்தா போதும். அமைதியாக இருந்தால் போதும். ஏதாவது நல்ல ஆண்டோடைய பாடல்களை கேளுங்க, இல்லை ஆண்டோடைய செய்திகள் என்ன செய்யுங்க, இயர்ஃபோனை மாட்டி மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் இல்லாமல் கேளுங்க, அது நல்லது. வாசிக்கலாம். பிரசங்கி 11வது அதிகாரம், பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எத்தனை நாட்களுக்கு பிறகு? அநேக நாட்களுக்கு பிறகு. ஆஃப்டர் மெனி டேஸ். உன் ஆகாரத்தை என்ன செய்யும்? தண்ணியில் போடுன்னு சொல்றது விதைக்கிறது. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று சொல்வது அறுவடை. இப்போ விதைக்க ஒரு காலம், வெயிட் பண்ணோன்னா அறுவடை எடுக்க ஒரு காலம் உண்டு. இப்போ சாப்பிட்ற சாதத்தை எடுத்து நீங்கள் தண்ணியில் போடுறீங்க, என்ன ஆகும்? சாதம் தண்ணியில் போட்டீங்க, சோறு எடுத்து தண்ணியில் போட்டீங்க, கடலில் ஆற்றுல. இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கே மீன் ஓடி வந்து சாப்பிடும். சாப்பிட்டு அது பெருசாகும். மீன் வந்து என்ன செய்யும்? அடுத்து அது குஞ்சு பொரிக்கும், மீன் பெருகும். ஒரு நாள் வலையை போடும்போது, தூண்டில போடும்போது அந்த மீன் ஃபுல்லாக மாட்டும். ஆகாரம் விதை, திரும்ப மீன் மாற்றுறது அறுவடை. அல்லேலூயா. அப்போ உணவு விதையாக இருக்குது, வரக்கூடிய மீன் வந்து என்னவா இருக்கு? அறுவடையாக மாறுது. எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, தேவன் வாக்கு பண்ணினதை பெரும்படிக்கு பொறுமையை பெற வேண்டும் என்றால் என்ன வேணுமா? பொறுமை. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப தேவன் தேவ சித்தத்தின்படி செய்யும் போது, தேவ விருப்பத்தின்படி செய்யும் போது, அல்லது வசனத்தின்படி செய்யும் போது, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை பெற வேண்டும் என்றால் வசனத்தை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல,
அதோடு நீடிய பொறுமையோடு என்ன செய்யணுமா? அப்போ விசுவாசத்தோடு கூடிய பொறுமை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எலெக்ஷனுக்குன்னு ஒரு டேட் வைக்கிறாங்க, அப்புறம் எண்ணுறதுக்குன்னு ஒரு டேட் வைக்கிறாங்க. அதுவரை என்ன செய்யணும்? பொறுமையோடு இருந்து தான் ஆகணும். ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன், போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குது. அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கணும் முதலாவது. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை, கேட்ட வார்த்தையை என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும், அதை யோசிக்கணும். இன்றைக்கி இப்படி பேசினாரு, இது கரெக்டா, இது தப்பா, இல்லை ஏதாவது நமக்கு புரியாமல் இருக்குதா அப்படின்னு தியானம் பண்ணணும். மூன்றாவது, இல்லை பேசுனது கரெக்டு தான், அது கரெக்டாக தான் இருக்குதுன்னு உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிடுச்சுன்னா வார்த்தையின்படி என்ன செய்யணும்? அடுத்து விதைக்க வேண்டும். நான்காவது, அறுவடையை எடுக்கும் வரை விசுவாசத்தோடு கூடிய பொறுமையோடு என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். அதனால தான் விதைச்சிட்டு அந்த விதைச்சதற்கான விசுவாச அறிக்கையை என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்கணும். அப்போ விதைக்க வேண்டும், அதான் விசுவாசம். பொறுமையாக இருக்கணும். மூன்றாவது, அறுவடை எடுக்கணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் மட்டும் பத்தாது, விசுவாசத்தோடு கூடிய பொறுமை அவசியம். தாவீதை ஆண்டவர் இளம் வயதில் என்ன செய்கிறார்? ராஜாவாக்குறாரு. ஆனால் மோசேவை தேவன் 80 வயசில் தான் ஆசாரியனாக்குறார். ஏன் இதை செய்யணும்? ஆபிரகாமுக்கு தேவன் நினச்சிருந்தா ஒரு 50 வயசுலேயே பிள்ளையை கொடுத்துருக்கலாம். 100 வயசில் தரணும்னு அவசியம் இல்லை. ஈசாக்கிற்கு ஆண்டவர் உடனே பிள்ளையை கொடுத்தார். யாக்கோபுக்கு ஆண்டவர் பிள்ளையை உடனே கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு 100 வயசில் தான் கொடுத்தார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வீக்காக இருந்தாரா? கிடையாது. அவர் தான் விசுவாசத்தின் தகப்பன். எல்லாத்துக்கும் ஆரம்பமே அவர் தான். ஆண்டவர் சில காரியங்களை அவருடைய பிரமாணத்தின் அடிப்படையில் செய்கிறார். ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று மாற்றுகிறார். யார் இப்போ பேரை கேட்டாலும் அவர் சொல்கிறாரு, என் பேர் ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம்னு சொல்கிறாரு. அதாவது என் பேர் இப்போது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், நிறையா பிள்ளைகளுக்கு அப்பாங்கிறாரு. எத்தனை பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறார். ஆண்டவர் அவரை பிள்ளையை கொடுக்கறதுக்கு முன்னாடி வாயின் வார்த்தைகளை தேவன் மாற்றி பேச வைக்கிறார். விசுவாச அறிக்கை செய்ய வைக்கிறாரு. யார் கேட்டாலும் நிறையா பிள்ளைகளுக்கு அப்பான்னு சொல்லு உன் பேர். அதை தான் ஆபிரகாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரே வருஷத்தில் பிள்ளை வந்துருச்சு. அல்லேலூயா. சாரால் ஆண்டவர் சொன்ன, தேவதூதன் சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கு நகைத்தார்கள். ஆனால் தேவன் கொடுத்தார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? நிறுத்த முடியாது. அப்போ இளம் வயதில் தாவீதை ராஜாவாக மாற்றின தேவனுக்கு ஏன் மோசேவை 40 வயசில் ஆக்க முடியாதா? என்ன ஆக்கலை. 80 வயசில் தான் ஊழியத்தை கொடுக்குறாரு. விதைப்பதற்கும் அறுவடை எடுப்பதற்கும் ஒரு காலகட்டம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தள்ளி போடுகிறோம். எப்படி அப்படின்னா, சில நேரம் பொறுமை இல்லாத பேச்சின் மூலமாக என்ன செஞ்சிடறோம்? தள்ளி போட்டுடுறோம். வேதம் சொல்லுது, அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய கையினால் வாயை என்ன செய்யணுமா? பொத்தணுமா. இது எல்லாருக்கும் தான். அது பதறி போய் பேசுகிறத காட்டிலும் அமைதியாக இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் வாயை திறந்து பேசுகிறத விட வாயை மூடி இருப்பது மிகவும் வல்லமையானதாக இருக்கும். உங்கள் விசுவாசமும் உங்கள் பொறுமையும் உங்கள் ஆசீர்வாதங்களை உங்களிடத்தில் இழுத்து கொண்டு வரக்கூடிய காந்தமாக செயல்படும். அதை மறந்துடாதீங்க. அடுத்து, நல்ல அறுவடை கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய விதையை பராமரிக்க வேண்டும். என்ன செய்யணும்? அறுப்பு காலம் வருகிற வரைக்கும் விதைத்த விதையை ஒரு விவசாயி என்ன செய்வார்? பராமரிப்பார். என்னென்ன செய்வார்? முதல்ல விதையை விதைச்சிருவார். அடுத்து என்ன செய்வார்?
தண்ணி பாய்ச்சுவார். அடுத்து என்ன செய்வார்? உரங்கிறம் இருந்தால் அது இயற்கை உரமோ செயற்கை உரமோ ஏதோ ஒரு உரத்தை என்ன செய்வார்? போடுவார். நான்காவது என்ன செய்வார்னா, பறவைகளோ அந்த விதையை தின்றக்கூடாது, அதற்கேற்ற மாதிரி அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது செய்வார். அடுத்து பூச்சிகள் அந்த பயிர் என்ன செஞ்சிடக்கூடாது? அழிச்சிடக்கூடாதுன்னு அதுக்கு என்ன செய்வார்? மருந்து தெளிப்பார். இதெல்லாம் ஒரு விவசாயி செய்வார். இதுதான் பராமரித்தல். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் எப்படி நாம் அதை செய்யணும்? முதல்ல விதைக்கணும். விதைச்சிட்டு வசனத்தை எடுத்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். என்ன செய்யணுமா? வசனத்தை எடுத்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். மூன்றாவது, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நான்காவது, அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 4 காரியங்கள். விதைக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, விதைக்க வேண்டும். வசனத்தை எடுத்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதை நாம் செய்வதுதான் நம்முடைய விதையை பாதுகாப்பது, பராமரிப்பது. இப்படி பாதுகாக்கும் போது பெருக்கமான அறுவடையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இப்போ சர்ச்சில் நடத்துறது, சர்ச்சுக்கு வர்றது, இதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே இருந்து முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இன்றைக்கு காலகட்டத்தில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மை தேவன் ஆசீர்வதிப்பது எதற்காகனா இதற்காக தான். அல்டிமேட் கிளைமாக்ஸ் என்னன்னா, உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் தேவன் நம்ம கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, அது எதற்காக? நீங்களும் நானும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் அறிவிக்கணும். ஏன்னா காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன் வருகிறோம் பிதாவே. ஆண்டவர், விதையை விதைப்பதற்கும் அறுவடை எடுப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி உண்டு என்பதை தேவன் தாமே எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அந்த கால இடைவெளியில் ஆண்டவரே, விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் இருந்து நீர் எங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று சுதந்திரிக்க தேவன் தாமே எங்களுக்கு நீர் கொடுக்கிற செய்கிற ஆண்டவர் கிருபைக்காக நன்றி, வசனத்தின் வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கிருபையாயிரும். ஜனங்கள் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை நிறைவேற்றுங்க. ஆசீர்வதியும் போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் நன்மை நாள் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.